நம்ம இந்த வீடியோவில் 11th காமர்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்க பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் பேப்பர் வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் பக்காவாக படித்து வச்சிருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி வீடியோ கலந்து போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஒரு வேளை இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் மட்டும் போடுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி போட்டுவிட்டு நம்ம சேனலில் இருக்கு, போய் பார்க்கலாம், பார்த்து வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிட்டுங்க. சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், வியாபாரம் மற்றும் வணிகம் டேஷ் பேரரசில் பொதுவானவையாக இருந்தது. செகண்ட் ஒன், தனியால் வணிகத்தின் பொறுப்பு டேஷ் ஆகும். தேர்ட் ஒன், அதிக அளவு அபாயத்தை கொண்டது டேஷ். ஃபோர்த் ஒன், நிரும சட்டத்தின் அட்டவணை டேபிள் ஏ என்பது டேஷ். ஃபிஃப்த் ஒன், இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1 டேஷ் ஆண்டு முதல் தன் பணிகளை தொடங்கியது. சிக்ஸ்த் ஒன், டேஷ் ஒரு பொது காப்பீடு வகையினை சார்ந்தது அல்ல. செவன்த் ஒன், உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்களை நுகர்வோருக்கு எடுத்து செல்லும் செயலுக்கு டேஷ் என பெயர். எய்த் ஒன், பயிற்சியலின் முக்கிய நன்மை டேஷ் ஆகும். நைன்த் ஒன், பின்வருவனற்றில் எது ஊழியர்களின் சமூக பொறுப்புணர்வு ஆகாது. டென்த் ஒன், பின்வருவனற்றுள் எது சமுதாயத்திற்கு பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய உதவுகிறது. 11th ஒன், நேர்மை பங்குதாரர்கள் ஒரு நிறுவனத்தின் டேஷ். 12th ஒன், சுய உதவிக்குழுக்கள் கடன் அளிக்க டேஷ் வேறுபட்ட முறைகள் உள்ளன. 13th ஒன், வெளிநாட்டில் இருந்து சரக்குகள் வாங்கப்படுவது டேஷ் என அழைக்கப்படும். 14th ஒன், வளங்கள் வழியில் உள்ள முதல் இடைநிலையார் யார். 15th ஒன், உள்நாட்டிலிருந்து பொருட்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட அல்லது டேஷ் எனப்படும். 16th ஒன், எஸ்டிசியின் விரிவாக்கம் டேஷ் ஆகும். 17th ஒன், சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் ஓர் உடன்படிக்கை டேஷ் ஆகும். 18th ஒன், மூன்றாம் நபர் என்று யாரை கூறுகின்றோம். நெக்ஸ்ட் 19th ஒன்பா, வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு என்பது டேஷ் ஆகும். 20, ஜிஎஸ்டியின் விரிவாக்கம் என்ன. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் பக்காவாக படித்து வச்சிருக்கீங்களா? ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸ் பார்க்கறது முன்னாடி நான் பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது ப்ரோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் அப்படியே படிச்சுட்டு போட்டுவா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. பாதி பேர் தெளிவாக சொல்லியிருப்பேன். அவர்கள் பதில், அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பரிலிருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நடக்கப் போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இது இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் மிக மிக முக்கியமான கேள்வி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 7 எழுதினால் போதும்ப்பா. கட்டாய வினா வந்து 30. ஓகேங்களா? 21, நாளங்காடி என்றால் என்ன. 22, தனியார் வணிகம் என்றால் என்ன. 23, வெளிநாட்டு வங்கிகள் என்றால் என்ன. 24, அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. 25, தனி உரிமம் பெற்றவர் என்பவர் யார். 26, வைப்பு ரசீது என்றால் என்ன. 27, உள்நாட்டு வியாபாரம் என்றால் என்ன. 28, மறு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன. 29, முகவர் என்பவர் யாவர். 30, கணக்கீட்டு ஆண்டு என்றால் என்ன. ஸோ மேலே இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக படித்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து 3 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 7 எழுதினால் போதும். கட்டாய வினா 40. ஓகேங்களா? 31 பொறுத்த வரைக்கும் பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை. 32, இந்து கூட்டு குடும்பத்தின் தொழிலின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 3 விவரி. 33, இந்திய ரிசர்வ் வங்கியின் தோற்றம் பற்றி கூறு. 34, சமூக பொறுப்புணர்வின் வகைகளை வரிசைப்படுத்துக. 35, பயிர் காப்பீட்டின் பொருள் தருக. 36, வணிக முகவர்களின் வகைகள் யாவை. 37, சரக்காணையின் உள்ளடக்கங்கள் யாவை. 38, ஒப்பந்தத்தை யார் நிறைவேற்றலாம். 39, சரக்கு மற்றும் சேவை வரியின் நோக்கங்கள் யாவை. 40, மின்னணு வணிகத்தினால் வாங்குபவருக்கு ஏற்படும் நன்மைகள் யாவை. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மேலே கூட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நல்லா படிக்க வச்சுருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பசங்களா. ஸோ இதுக்கப்புறம் 5 மார்க்ஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் இதில் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 41 ஏ வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தின் பல்வேறு தடைகளை கூறு அல்லது இழப்பீடு என்றால் என்ன, பல்வேறு வகையான இழப்பீடு யாவை. ஓகேங்களா? 42 வந்து கூட்டாண்மை நிறுவனத்தை பதிவு செய்ய பின்பற்றப்படும் நடைமுறைகளை விவரி அல்லது நேரடி வரியையும் மறைமுக வரியையும் வேறுபடுத்துக. ஓகேங்களா?
43A வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை விரிவாக வகைப்படுத்துக அல்லது பொது கழகத்தின் இயல்புகள் யாவை. 44A உற்பத்தி தொழில் வணிகம் மற்றும் வியாபாரம் ஓர் ஒப்பீடு செய்க அல்லது காப்பீட்டின் கோட்பாடுகளை விவரி. ஓகேங்களா. ஸோ 45 ஏட்டுக்கடன் முகமையின் சிறப்பியல்புகளை விவரி அல்லது உலக வர்த்தக அமைப்பின் நோக்கங்கள் யாவை. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா இது. நெக்ஸ்ட் 46 மொத்த வியாபாரிக்கும் சில்லறை வியாபாரிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை அல்லது பெருநிறுவன ஆளுகையின் நன்மைகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் 47 ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகளை விளக்குக அல்லது சில்லறை வியாபாரிகள் வகைகளை விவரி. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு எல்லா கொஸ்டின் பக்கா படித்து வச்சுருங்கப்பா. மறுபடியும் சொல்லிட்டு மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் நல்லா படித்து வச்சுருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பல்வேறு மாவட்டத்தில் நடைபெற போகும் வினாத்தாளில் இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை. மறக்காம நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.